இந்த நாளிலே நாம் தியானிப்பதற்கென்று ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேத வசனம் ஏசாயா 49வது அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 49வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்க கேட்போம். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். இன்றைய செய்தியின் தலைப்பு, நம் மூலமாக தேவன் மகிமைப்பட விரும்புகிறார். நம் வழியாக ஆண்டவருடைய பேர் மகிமைப்படணும், பிரஸ்தாபம் அடையணும், அவருக்கு பேரும் புகழும் உண்டாகணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். அதான் இந்த வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். நீ என்னுடைய தாசன், நான் உன் வழியாக மகிமைப்படுவேன். யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 4வது வசனம் வாசிக்க கேட்போம். யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 4வது வசனம். இயேசு அதை கேட்ட பொழுது, இயேசு லாசரு வியாதிப்பட்டிருக்கிற அந்த செய்தியை கேட்டபோது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல், இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் இதனால் மகிமைப்படுவார் என்றார். லாசரு வியாதிப்பட்டு விட்டான் என்ற செய்தி ஆண்டவருக்கு வருகிறது. ஆண்டவர் வெளியூரில் இருக்கிறார். ஆனால் என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் சொல்றாரு, இந்த வியாதி தேவனுடைய நாம மகிமைக்கு ஏதுவாக இருக்கிறது. இதன் மூலமாய் நானும் குமாரனும் மகிமைப்பட போகிறேன். என்ன நடந்தது? இயேசு அங்கே போகிறார். லாசரு மரித்து போய்விட்டான் என்ற செய்தி. கல்லறைக்கு போகிறார். கல்லறைக்கு முன்பாக இருக்கிற கல்லை புரட்ட சொல்லுகிறார். லாசருவே வெளியே வா என்று கூப்பிடுகிறார். உயிரோடு வருகிறார். இதனால் யாருக்கு நாம மகிமைப்பட்டது? லாசருக்கு பேரு கிடையாது. தேவனுடைய நாமம், இயேசுவுடைய நாமம் அங்கே உயருது. அங்கே நீங்கள் வாசித்தா தெரியும். அநேக யூதர்கள் இதை கண்ட பொழுது இயேசுவின் மீது விசுவாசம் வைத்தார்கள். ஆண்டவருக்கு மீது நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சாங்க. ஆண்டவர் பாருங்க, நம்ம எதற்கு பிரித்தெடுத்திருக்கிறாருன்னா, நம்ம மூலம் அவருடைய மகிமை வெளிப்படணும். அதுதான். நம்ம அதை விரும்ப மாட்டோம். நம்ம சபைக்கு வர்றது ஆண்டவருக்கு மூலம் நம்ம பேர் பிரபலம் அடையணும். நமக்கு ஏதாவது பெரிய ஆளாக மாறணும். நம்ம இது இயற்கை, மனிதனுடைய இயற்கை குணம். நம்ம ஆண்டவரை தேடினா நமக்கு எல்லா கஷ்டமும் தீர்ந்து சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து பேரும் புகழுமா இருக்கணும் வரும். தவறில்லை. ஆனால் அது அல்ல, நம்ம மூலம் தேவன் மகிமைப்படணும். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வின் மூலமாக, ஒவ்வொரு அற்புதத்தின் மூலமாக இயேசு இதை செய்கிறார், இதை செய்தார் என்கிறதாம் வெளிப்படணும்னு அவர் விரும்புகிறார். வேதத்தில் சில பரிசுத்தவான்களை உங்களுக்கு சுட்டி காட்ட போறேன். முடிந்த அளவிற்கு அவர்கள் வழியாக எப்படி ஆண்டுடைய நாம மகிமைப்பட்டது என்பதை. முதலாவது, யோசேப்புடைய வாழ்க்கையில் நிறைய இருக்கு, நிறைய பகுதி. முடிந்த அளவுக்கு ஒரு பகுதியாய் சுட்டி காட்ட போகிறேன். முதலாவது, ஆதியாகமம் 39வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 39 3-4 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. எஜமான் கண்டு. பாருங்க, நிறுத்திக்கொள் தம்பி. இப்போ நல்லா பாருங்க, யோசேப்பு வழியா யாருக்கு பேர் மகிமைப்படுது? யார் இதை பார்க்கறது? கர்த்தர் யோசேப்போட கூட இருக்கிறத. அவன் செய்கிறதெல்லாம் கர்த்தர் தான் எல்லாவற்றையும் கரெக்டாக செய்து முடிக்கிறார் கூட இருந்து. அதை பார்க்கறது யாரு? போத்திபார். அவன் எகிப்தில் ஒரு அதிகாரியாக இருக்கிறான். அவன் தேவனை அறியாதவன். எகிப்தில் யாருமே ஆண்டவர் அறியலை. பார்வன், எகிப்தின் ராஜா, மோசே பேசும்போது இந்த ஜனங்களை ஆராதிக்கிறதுக்கு ஆண்டவர் விட சொல்றார் இஸ்ரேல் மக்கள்னு சொல்லும்போது அவன் என்ன சொன்னான்? ஆண்டவர் யாருன்னு கேட்குறான், கர்த்தர் யாருன்னு கேட்குறான். அங்கே மோசே ஆரோனுக்கு எதிராக மந்திரவாதிகளை கொண்டு வரான். நீங்க செய்கிறதில் எங்க மந்திரவாதிகள் செய்வாங்கன்னு. மந்திரத்தினால் அரண்மனையை கட்டி வச்சிருக்கிறான். மந்திர சக்தினால அவனுடைய அரசாங்கத்தை வச்சிருக்கான்.
தேசமே அதான் நம்பி இருக்கு. மெய் தேவன் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அங்கே இருக்கிற ஒருத்தன், தேவன் அறியாத ஒருத்தன், அவன் வீட்டில் வேலைக்கு வந்த அந்த வேலைக்காரனை பார்த்து சொல்றான், உன் கூட கர்த்தர் இருக்கிறத நான் கண்டேன் அப்படின்னு சொல்றான். நீ செய்கிறதெல்லாம் ஒண்ணுமே அது வேஸ்டா போகலப்பா, நீ எதை செய்தாலும் அது தொட்டதெல்லாம் தொலங்குது, நீ செய்கிறதெல்லாம் ஆசீர்வாதமா மாறுது, நான் அதை பார்க்கிறேன். அதுக்கு காரணம் நீ ஏதோ தேவனை ஆராதிக்கிற, உன் தெய்வம் தான் அதை செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான் தெரியுமா? அடுத்த வசனத்துல வாசிக்க கேட்போம். அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து, யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும், அவனை பாருங்களா, கர்த்தர் செய்கிறது அங்க அவன் இருக்கிற இடம், அவன் செய்கிறதெல்லாம் நல்லதா நடக்குத கண்டவன அவன் என்ன செய்யறான்? தனக்கு ஊழியக்காரனும், தனக்கு ஊழியக்காரன், தனக்கு கூட இருக்கிற பர்சனல் செக்ரட்டரியாக அவனாகவோ தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி, தன்னுடைய வீட்டை விசாரிக்கிறவன். இவன் இல்லை விசாரிக்கணும், போத்திபார் வீடை இப்போ இவன் விசாரிச்சு நடத்தணும். அப்படின்னா அந்த வீட்டில் என்ன கூடுதல் குறைவு இருக்குதுங்கிறத தேவையை அறிஞ்சு பொருள் வாங்கி கொடுக்கறது செய்கிறது எல்லாம் அங்கே அப்படி வந்துட்டான். அடுத்த வாசியை கேட்போம். தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் கையில கொடுத்துட்டான். நல்லா புரிஞ்சிடுங்க, இதுல முக்கியமான காரியம், இந்த போத்திபார் யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறதையும் அவன் செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்கிறது அவன் காண்கிறான். இதனால ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்பது யோசேப்பின் வழியாய் மகிமைப்படுகிறது. கைகளை தட்டுங்க. அல்லேலூயா. உங்க மேலே தான் மகிமைப்படுதா? ஒருத்தனை அப்பாயின்மெண்ட் பண்ண பாருங்க, வந்ததோட ஸ்தாபனம் போச்சு, ஸ்தாபனம் போச்சு. கம்பெனியில் இவனை வேலைக்கு எடுத்தேன், கம்பெனியை குளிச்சு மூடாச்சான். காரணம் என்ன? அது 39:9 அவன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது அப்படின்னு விலகி ஓடினவன். அதனால தேவன் கூட இருந்து அவன் எந்த ஒரு காரியத்தை டிசைட் பண்ணாலும், முடிவு பண்ணாலும், தேவ சித்தத்தின்படி முடிவு பண்ணி அந்த காரியம் கிளியரா போகும். அதுல தோல்வியே இல்லை. நீங்க தாவீதை குறித்து வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீது போன இடமெல்லாம் அனுகூலமாயிற்று. நான் கேட்கிறேன், உங்களெல்லாம் புறஜாதிகள் மத்தியிலிருந்து ஊருக்கு ஒன்று கோத்திரத்தை ஒன்றா பிரித்து எடுத்தார், சபைக்குள்ள கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்த பிறகு உங்களை ஆண்டவர் ரட்சிப்புல நடத்தியிருப்பார்னு நினைக்கிறேன். இயேசுவை நம்ப ஆரம்பிச்சிருங்க, பாவத்தொட்டு மனம் திரும்பி இருக்கீங்க, ஆண்டவரை தேட ஆரம்பிச்சிருங்க. இப்போ ஒவ்வொரு இடத்துல வச்சிருக்காரு. இன்னும் சிலர் அதே குடும்பத்தில் வச்சிருக்காரு, சில வேலை ஸ்தலத்தில் வச்சிருக்காரு, சிலர் வியாபாரியை வச்சிருக்காரு, சிலர் தொழிலதிபரை வச்சிருக்காரு. இப்போ உங்களை சுற்றி இருக்கிற கூட்டம், கோயிலுக்கு போனான் பாரு, பிச்சைக்காரானு சொல்றாங்களா, அழிஞ்சு போயிட்டான், நோய்வாய்ப்பட்டுட்டான் அப்படின்னு சொல்றாங்களா? இல்லை, ஏன் சர்ச்சு போன பிறகு அந்த ஏதோ ஒரு சபைக்கு போறானா, இப்போ எல்லாமே அவன் என்னென்ன செய்கிறானோ எல்லாம் நடக்குது. ஒரு வேலை செய்கிறான், அது ஆசிரமம் இருக்குது, தொழில் செய்கிறான், ஆசிரமம் இருக்குது, 4 வாழை நடுறான், அது நல்லா இருக்குது, 2 ஆடு வாங்கி விட்டான், அது நல்லா ஆசிரமம் இருக்குது, 2 மாடு வாங்கி விட்றான், ஆசிரமம் இருக்குது. அப்புறமா பிள்ளைங்க பரவாயில்ல, இப்போ நல்லா படிக்கிறாங்க, வீட்டில் ஒரு சமாதானம் இருக்குது, எதாவது சொல்கிறாங்களா? போனதெல்லாம் அங்கே போனதெல்லாம் இழந்துன்னு சொல்லாங்களா? எங்கே மிஸ்டேக் இருக்குது? செய்வனையா, கோளாரா, பொறாமையா, கொடலேற்றமா? என்ன காரணம்? சபைக்குள்ள வந்த பிறகும் வசனம் இன்னும் சரியாக கிரியை செய்து நம்ம எடுக்கிற முடிவுகள் ஜெபத்துடன் முடிவெடுக்காதனால நம்ம செய்கிறது போக்கு மதம் பொடியரி கஞ்சுவா மாறுது. எல்லாரும் செய்கிறாங்க. சிலர் பேசி பாருங்க, ஒரு தம்பிகிட்ட பேசிகிட்டு இருக்கிறான், என்ன உனக்கு முடிவு? அங்கிள் வெளிநாட்டுக்கு போனோம், அது நடக்கலைன்னா வரணும், இங்கே கொஞ்சம் அப்பாட்ட கொஞ்சம் காசு வாங்கணும், ஒருக்கா போய் பார்க்கணும், நடக்கலண்ணா ஒரு கம்பி கடை போடணும், ஓகே சரி, அதுவும் நடக்கலைன்னா அப்புறம் எனக்கு ஒரு கூட்டாரம் இருக்கேன், அவனுக்கு கூட அவன் வட இந்தியாவில் இருக்கேன், அவனுக்கு கூட பேர் அப்படி அவன் 7-8 காரியம் சொல்லியான் பாருங்க. நீ முழங்கால் படிட்டு உனக்கு என்ன சித்தம், கர்த்தர் என்ன செய்ய சொல்லார், எதா கேட்குதியாடா? அப்போ நீ அப்படி தேவன்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டு ஆவியானுடைய ஒத்தாசையோட ஒரு காரியத்தை செய்து பாரு, அது கரெக்டாக வாய்க்கும், அதெல்லாம் தேவன் மகிமைப்படுவார். அப்படி சொல்லி நான் அப்புறம் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பித்தான். இப்போ ஒரு தெளிவாக இருக்கிறான் பாருங்க. நிறைய பேர் அப்படி ஒரு தெளிவே இல்லை. நான் ஒன்றும் புரிஞ்சுனேன், உலகம் எப்படி இப்போ எல்லாருக்குமே தெரியுது, உலகத்தில் பணம் குறவு, கொரோனா வந்து எல்லாத்தையும் கொண்டு போச்சு, உக்ரைன் ரஷ்யாவுக்கும் போர் வந்து அதில் போச்சு, காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்தது, அதில் இப்போ குழப்பம் ஆச்சு, இன்னும் என்ன நடக்குமோன்னு யாரும் பணத்தை இறக்கலை, எல்லாமே அப்படி இப்படி இருக்குது, எல்லாம் குழப்பமாக இருக்குது, இன்னும் நம்ம என்ன ஆகும்னு நினைக்கிறோம். நான் சொல்கிறேன், பஞ்ச காலத்தில் எலியாவை போஷிச்சாரா?
அவனுக்கு ஏதாவது குறை வந்துச்சா? உலகத்தை பார்த்தா, அதாவது அந்த காலநிலையை பார்த்தா விதைக்க முடியாதான். அதே மாதிரி தான் இதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு நம்முடைய தேவன் இருக்கிறார், உலகத்தை உண்டாக்கினவர் இருக்கிறார். அவரை சார்ந்து வாழ படிக்கும் போதே இந்த உலகத்தில் யாருக்கு ஒன்று நடக்கலனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் நடக்கன்னு சொல்றேன். கைகளை தட்டுங்க, எல்லாம் நடக்கும், எல்லாமே நடக்கும். இல்லை நீங்கள் ஆன்டி எடுக்காதீங்க, ஆன்டி கிளாக் வைஸில் போங்க, இல்லை கிளாக் வைஸில் போங்க, எல்லாத்தையும் விசுவாசத்தில் போங்க, தேவனுக்குள்ள அப்படி வாங்க. இவன் வேலை செய்கிற இடத்துல கர்த்தர் கூட இருக்கிறார், அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்றான்னு ஒரு புறஜாதி முதலாளி கண்டு தேவனை உயர்த்தி அவனுக்கு ப்ரமோஷன் கொடுக்குறாங்க. நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு உயர்வு வரணும்னா நீங்க செய்கிறது வாய்க்கணும். சும்மா அங்கேயும் இங்கேயும் கோல்மால் காட்டிட்டு இருக்கிறதெல்லாம் கலத்தி விட்டுட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு உங்களால் ஒரு ஸ்தாபனம் கட்டு, ஊழியம் கட்டு, சபை கட்டு, குடும்ப கட்டு, அண்ணன் தம்பிகளை பிரிவினை உண்டா எல்லாம் அழிச்சு அங்கேயும் ஓடி நடந்தா எவன் உங்களை உயர்த்துவான்? ஒரு சகோதரன் எனக்கு தெரியும், ஒரு ஸ்தாபனத்தில் வேலைக்கு சாதா ஹெல்ப்பராக போனான். ரொம்ப படிப்பறிவுலாம் அவனுக்கு கிடையாது, ஆனால் உண்மையாக இருப்பான். அவனை எல்லாரும் போட்டு மாடாக வேலை வாங்குவாங்க. ஒரு 50 பேர் பக்கத்தில் வேலை பார்க்குறாங்க. ஆனால் உண்மையாக செய்வான். சில நேரத்தில் போய் தனியாக அழுவானா, அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்வான். ஒரு நாள் முதலாளி அவரை பார்க்குறாரு. எத்தனை பேர் எத்தனை வருஷமாக பார்க்குறேன், ஒருத்தன் போல்ட்டகலாம் வந்துட்டு போயிட்டான், ஒருத்தன் நட்டு எடுத்துகிட்டு போயிட்டான், ஒருத்தன் பாத்திரத்தை கொண்டு போனான், ஒருத்தன் அட்வான்ஸ் வாங்கிட்டு திருப்பி தர மாட்டேங்கிறான், ஒருத்தனுக்கு எல்லாம் செய்து கொடுத்தான், அடுத்தவன்ட்ட போய் குறை சொல்லி தலைகிறான். என்ன முதல்ல அவனை வீட்டில் ஏதாவது கஷ்டம்னா ஏதாவது முன்கூட்டி கொஞ்சம் பைசா அட்வான்ஸ் கொடுத்தா அடுத்து குறை சொல்லியான். ஆனால் இவனை பற்றி ஒன்றுமே வரலையே, அவன் பாட்டு மாடாக உழைக்கிறான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவாராம், இவருடைய கல்லாப்பட்டியில் இவர் எங்கேயாவது ஒரு கல்யாண வீட்டுக்கோ விருந்து வீட்டுக்கோ திடீர்னு அர்ஜென்ட் எங்கேயாவது ஒரு ஆஃபீஸ் வந்து போகும்போட்டே இதில் இருந்துக்கோ இதை பார்த்துக்கன்னு சொல்லுவார், அந்த காசெல்லாம் வாங்கி போடுன்னு சொல்லுவார். அப்படியே அதை வாங்கி போடுவானா. அப்படியே அதில் உண்மையாக இருந்து கடைசியில் அவருக்கு பிஸ்னஸ் வளர ஆரம்பித்தோடனே பல பிஸ்னஸ் வந்துச்சு. இவர் சொன்னாராம், நீ இந்த கல்லாப்பட்டியில் உட்காரு, நான் சாயங்காலம் வந்து கணக்கெல்லாம் பார்த்துக்கொள்ளலாம். லட்சமாக பணம் வர இடம், லட்சம் மாறணும். அப்படி அதுலேயும் அவர் பார்க்குறாரு, கரெக்டாக இருக்கான், குடிக்க சம்பளத்தை வாங்கிட்டு போகிறான். ஒரு நாள் சொன்னான், டே பிஸ்னஸ் நிறையா வந்துச்சு, ஒன்று செய், ஒன்று நான் பார்ட்னர்ஷிப்பாக சேர்ப்புன்னு பார்ட்னராக சேர்த்துட்டார். கோடீஸ்வரன் ஆகிட்டான். அதுக்கு காலம் ஆச்சு. இது பொறுமையாக பார்த்துட்டு இருந்தார். நம்ம எப்படி தெரியுமா, இன்னைக்கு பியூனாக மாறணும், நாளைக்கு கிளர்க்காக மாறணும், அடுத்த நாள் ஹெட் கிளர்க் ஆகணும், அடுத்த நாள் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகணும், 8வது நாள் மேனேஜர் ஆகணும், 10ஆம் நாள் முதலாளி ஆகணும், 11ஆம் நாள் முதலாளிக்கு முதலாளி ஆகணும். ஆனால் புத்தி மாறாது, வசனம் ஒன்றும் உள்ள வராது, கேரக்டர் மாறணும். நான் சொல்லுவேன், சபைக்கு வந்து வசனத்தை கேட்டு கேரக்டர் மாறாமல் நீங்கள் எதையும் பெற்றுக்கொள்ளணும். சபைக்குள்ளே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு குறுக்கு வழியில் வேறு எங்கே தான் போட்டு சுரண்டல் லாட்ரி தான் எடுக்கணும். சுரண்டல் லாட்ரி சொல்லி எத்தனை இது புரியுது? வசனத்தை பேசி கொண்டிருக்கிறேன். தேவ நாமம் நம்ம மூலமாய் மகிமைப்படும். யோசேப்புடைய வாழ்க்கையிலே அவன் வழியாய் அவன் எஜமான் கண்டு அவனோடு கர்த்தர் இருக்கிறார், அவன் செய்வதெல்லாம் வாய்க்குன்னு அந்த வீட்டில் அவனை குடும்பத்தில் உயர்த்தி வைக்கிறான். அதுக்கு பிறகு நீங்கள் வாசி பாருங்க, அவன் நிமித்தம் போத்திபாருடைய வீட்டிலும் வெளியிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஒரு அலையிலே சொல்லுங்கள் அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா, ஒரு அலையிலே சொல்லுங்கள் அல்லேலூயா. சரி, ரெண்டாவது அந்த ஆதியாகமம் 41:39 வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 41:39 வசனத்தை வாசிப்போம். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியா. இங்க ஒருத்தன் சொல்றான், பார்வோன் இப்ப ராஜா அடுத்த ஸ்தானத்துல பாருங்க, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் அப்படின்னு சொல்லலாம். பாத்தீங்களா? இந்த யோசேப்பு மூலம் அடுத்த பார்வோன், அவன் தான் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட். இப்போ எகிப்து கைச்சோடி, அவனுக்கு தேவன் தெரியாது. ஆனால் அவன் சொல்கிறான், டேய் நான் ஏன் அளவில் கொண்டு வந்தேன், நான் கண்ட சொப்பனத்துக்கு விளக்கத்துக்கு ஊர் பயலும் அது தைரியமாக சொல்லவே இல்லை. ஆனால் நீ சொல்லிட்டேடா, 7 கொளுத்த மாடு 7 வருஷம் செழிப்போம், 7 அதாவது மெலிஞ்சு போன மாடு 7 வருஷம் பஞ்சமும், இந்த 7 வருஷம் அந்த 7 மெலிந்த மாடும் 7 கொளுத்த மாடை விழுங்குது, அது அந்த பஞ்சம் செழிப்பை விழுங்கி போடுது. அதனால 7 வருஷம் நல்ல விளைச்சல் வரப்போகுது, நல்ல ஞானமுள்ள ஒருத்தனை அதிகாரியை ஏற்படுத்தி வையும், இத்தனை 5ல் 1 பங்கை சேர்த்து வைங்க.
அவ்வளோதான். அப்பா டேய், இந்த வெளிப்பாடு எப்படிடா உனக்கு வந்துச்சு? உன் தேவன் தானடா வெளிப்படுத்தினாரு. இவன் உடனே யோசேப்பு நான் தாண்டா வெளிப்படுத்தினேன், தீர்க்கதரிசி. எத்தனை பேர் வந்தான் பாத்தியா? நான் ஜெபம் பண்ணான்னு சொன்னேன், உன் வயத்தில் இருக்கிறது கட்டின்னு பாத்தியா? நல்ல தீர்க்கதரிசி என்ன வெளிப்படுத்தான் தெரியுமா? உன் குடும்பத்தில் சாபம் இருக்குது, லஞ்சம் வாங்கின பணம் இருக்குது, உன் அப்பா மந்திரவாதி, குறி சொன்ன பணம் இருக்குது, களவாண்ட பணம் இருக்குது, திருடின பணம் கிடக்குது, ஞானசாரத்து பின்மாறின, சபைக்கு போகல, குடிச்சிக்கிட்டே திருவிருந்தெடுத்த, ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ண மாட்டேன், தேவனை விசுவாசிக்க மாட்டேன், ஊழியத்தில் பின்மாறி இருக்கு. அதனால உன் குடும்பத்தில் சாபம் கிடக்கு, பிசாசு கிடக்கு, பாம்பு வீட்டில் கிடக்கு. இதை விட்டு மனம் திரும்பி உள்ளவா, இதை அறிக்கையிட்டு ஜெபி, பிதாக்களுடைய அக்கிரமத்தை அறிக்கையிடு, பாவத்தை அறிக்கையிடு, நீ கீழே இறங்கி வா, நீ ஜெபம் பண்ணு. அதான் வெளிப்பாடு. இப்போ பாருங்க, இப்போ நான் இந்த பிரசங்கத்தை முடிச்சுட்டு இன்னைக்கு ஆண்டவர் எல்லாருக்கும் வெளிப்பாட்டு வரத்தில் ஒரு வரமாகிய தீர்க்க தரிசன வரத்தை கத்த தரப்போகிறார். வாருங்க கூட்டு வாங்க. எல்லாம் இப்போ நிற்கும். பிரச்சனை நடக்க முடியாத மட்டும் பின்னால் இருக்கும். ஏன் தெரியுமா? அதுதான் தொட்டு சம்பாதிக்கிற வரம். குறை சொல்ல இல்லை, உங்களை மிரட்டுறதுக்கு இல்லை. வெளிப்பாட்டு வரம் தான், அதுதான் பயங்கர. 2-3 வரம் சொன்னா மதிய அப்புறம் இப்படி ஆகும். 4 மூலைக்கு 4 தகடு வச்சிருக்காய், அங்கண்டு ஏவி விட்டாய், ஒரு கண்ணி தாந்து கிடக்குனால ஒன்றும் வரல, ஒரு ரூமு கடன் வாங்கியாவது மேலே கெட்டு, தூக்கி கட்டு மேலே. இதான தீர்க்கதரிசி? இதா தீர்க்கதரிசி? இதா தீர்க்கதரிசி? இதான மனசு வச்சுன்னு தெரியாது. அவன் வயத்துனா நான் கீழே போனேன். அப்படி கிடையாது. வசனத்தை நல்ல கவனமாக கேட்கணும். வெளிப்பாடு வர உண்டு. இந்த மார்ச் மாதத்திற்கு தேவனுடைய வாக்குத்தத்தை என்ன பாப்பா? என்ன சொன்னார் ஆண்டவர் வாக்குத்த கூட்டத்தில்? சொல்லுங்க பாப்பா, காணாம சீக்கிரம். கத்த சத்தமா? கத்த சத்தத்தை கேட்பீர்கள். அது வரல பார்த்தீங்க, 4-5 தான் இருக்கு. நின்று ஒரு வாரம் கூட தாண்டி கேட்டால் அது தெரியாது. ஸ்கூலுக்கு வரதான் பிள்ளைங்க, ஆனால் ஆப்சண்ட்டே ஆகாது. ஆனால் பரீட்சை எழுதும்போ எல்லாம் முட்டை. இப்போ கோர்ட்டில் கேஸு போடணும், ஏன்னா பிள்ளை ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகுது, முட்டை வாங்கிச்சு. கோர்ட்டில் லாயர் கேட்பார், இல்லைன்னா நீதியரசர் கேட்பார், பேப்பர் எல்லாம் கொண்டு வாருங்க, பிள்ளை என்ன எழுதிருக்கு? இல்லை, பிள்ளை எழுதுனது முக்கியம், என்ன ஒழுங்காக போவேன் ஸ்கூலுக்கு. சர்ச்சைக்கு போகிறதுல குறைபாடு இல்லை, ஒழுங்காக போவேன். போனது இருக்கட்டும், பேப்பரை எடு. பிள்ளை என்ன எழுதிச்சு? என்ன வசனத்தை கேட்டது? எதை விசுவாசிச்சுது? எதுக்காக ஜெபம் பண்ணிச்சுது? பரீட்சை எழுதுக்கு தகுதி நமக்கு எத்தனை % அட்டெண்டன்ஸ் இருக்கணும்னு உண்டு. ஆனால் பரீட்சையில் வெற்றி பெறியது பாடத்தை கவனிக்கையில் இருக்கு. எத்தனை சொல்ல புரியுது? பாடத்தை கவனித்து புரியல தான் மார்க் வாங்கிறது. இந்த ஒழுங்காக நான் ஸ்கூலுக்கு போனேன்னு மார்க் வராது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ வெளிப்பாடு வர வேணும். நீங்க பேசுறத பார்த்து யாராவது இந்த பார்வன் சொல்றான், ஏய் உனக்கு வெளிப்பாட்டு வர இருக்கு, நீ தான் எனக்கு அதிகாரி, தேசத்துக்கு அதிகாரி. கர்த்தர் உங்க மூலம் பேசுறது ஏதாவது ஒன்று கன்ஃபார்ம் ஆகியிருக்கா? நீங்க சொல்ற வார்த்தை, ஜெபிக்கிற வார்த்தை உண்மையா ஜெபிச்சா நடக்கும். உங்க பிள்ளைகள் பிரச்சனை பண்றாங்க, 1/2 மணி நேரம் கண்ணீரோடு இந்த பிள்ளைக்கு மேல கிரியை செய்து வீட்டில் எதிர்ப்பை உண்டாக்குற, என்ற சண்டை போடுற பிசாசின் தலையை நசுக்கிறன் ஜெபம் பண்ணி பாருங்க. அடுத்த நிமிஷம் நீங்க போய் பேசுவோம், அந்த பிள்ளை அமைதியா பேசும். இது எப்படி? சும்மா போய் ஜெபம் பண்ணிட்டு யாரையா கூப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு 10 கலரில் நைல் பாலிஸ் வாங்கி டப்பா வச்சிருக்கிறது, கண்ணாடிக்கு கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சு, உடம்பையும் பெயிண்ட் அடிச்சு, காலை பெயிண்ட் அடிச்சு ஜெபம் கேட்கப்படுமா? நல்லா கேளுங்க. எழுப்பல் சபையில் இருக்கிறீங்க, சின்னத்தை சொல்லாரு கேன்ராஜன ஜெபம் பண்ணு. டிராவல் பண்ணிட்டு இருக்கிறான், நாளைக்கு ஒரு செய்தி கொடுக்க இருக்குது, நாளைக்கு இந்த கூட்டத்தில் பிரசங்கிக்க போறான், பிசாசு கட்சிக்கு நிற்கிறான், ஜெபம் பண்ணு. உடன் ஊழியர்களுக்கு ஜெபம் பண்ணு, உங்க குடும்பத்தை ஜெபம் பண்ணு, உங்க பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணு. இந்த கருத்தான ஜெபம், மன்றாட்டு ஜெபம், போராடி ஜெபிக்கிற ஜெபம், உண்மையான ஜெபம். நம்ம சபையில உண்மையாக ஜெபிக்கிற 10 நபர் இருந்தா போதும், ஒரு காரியத்தை கர்த்தர் பேசும்போது புரிஞ்சு அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நான் சொல்றேன், 10 பேர் உண்மையா தேவனுடைய குரலை கேட்டு சின்சியரா இதை செய்து கொடுங்கப்பான்னு சொல்லி ஜெபிச்சு பாருங்க, ஊழியம் எங்கேயும் போகும், அடுத்த லெவலுக்கு போகும், உங்க குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு அலையிலே சொல்லுங்கள், அலையலோயா. கர்த்தர் வெளிப்படுத்துறார், வெளிப்பாட குறை சொல்லல. ஆனால் வெளிப்பாடெல்லாம் இப்போ வித்தியாசமாக போயிடுச்சு. ஆனால் இந்த வெளிப்பாடு கர்த்தர் உனக்கு இதை வெளிப்படுத்தினாலும் கர்த்தர் தான் மகிமைப்பட்டார். நம்ம மூலம் என்ன வெளிப்பாடு வந்தாலும் அந்த வெளிப்பாட்டை இயேசுவா கொடுக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த உண்மையான வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளணும்.
உண்மையான தீர்க்கதரிசியா மாறணும். அப்பதான் எழுப்புதல் வரும். அதுக்குள்ள சபையில இருக்கிறீங்க, அதை நான் ஆமோதிக்கிறேன். உண்மையான வெளிப்பாடை நீங்க பெற்றணும். கர்த்தரோட பேசணும். இந்த காரியம் வரப்போகுது, தேசத்துல இது வரப்போகுது, தேசத்துல இருண்ட காலம் வரப்போகுது, வசனம் பிரசங்கிக்க கூடாத காலம் வரப்போகுது எல்லாம் சொல்லுவாரு. இதெல்லாம் கேட்டு ஜெபிக்கணும். கைகளை தட்டுங்க, அல்லேலூயா. அடுத்தது ஆதியாகமம் 41:51 பாருங்க. அங்க தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்து பாருங்க யோசேப்பின் மூலம். ஆதியாகமம் 41:51 வாசிக்கலாம். 51. யோசேப்பு என் வருத்தம் யாவையும், யோசேப்பு என் வருத்தம் யாவையும், என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும், என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் நல்லா பண்ணினார் கேளுங்க. என்று சொல்லி. நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி. நிறுத்து தம்பி, நல்லா கேளுங்க, கவனமா கேளுங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், உங்களுக்கு புரியும் பேசுறேன். முதல்ல போத்திபார் சொன்னான் கர்த்தர் கூட இருக்கிறார், வாக்கியப்படுறார், கர்த்தர் மகிமைப்படுறார். இப்போ ராஜா சொல்றான் தேவன் உனக்கு இதை வெளிப்படுத்தினார், தேவன் மகிமைப்பட்டார். இப்போ இவன் சொல்றான் என்னுடைய வருத்தத்தையும் என் தகப்பனுடைய தேவன் மறக்கும்படி செய்தார் என்று சொல்லி மூத்த குமாரனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நமக்கு என்ன பேர் இல்லை என் பிள்ளைகளுக்கு, வாயிலேயே நுழைய மாட்டேங்குது. நல்ல பேர் போட்டால் சரி, நெட்ல கிட்லேயே போய் பார்த்தா பேர் வேற ஏதாவது மாறி இருக்கக்கூடாது, பாம்பு பள்ளின்னு இங்கே அர்த்தம் மாறும். இன்றைக்கி 4 குழந்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கு. அதில் ஒரு குழந்தைக்கு பேர் ஆரோன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. தப்பாக சொல்லலை, நீங்கள் அதில் போடன்னு சொல்லலை. இந்த சகோதரனுக்கு கல்யாணம் நடக்கலை, கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு அந்த அம்மா வந்தாலாம் சொல்லியான், சம்மந்தம் பார்க்க வர மாட்டேங்கிறான். ஒரு நாள் ஒரு பொருத்தனை பண்ணி ஆட்டுக்குட்டி ஒரு ஆடை வாங்கி விட்டு என் மகனுக்கெல்லாம் நடக்குன்னு அதை விற்று காசு கொண்டு வருது. ஒரு நாள் 10 சேர் வாங்கணும் முன்ன அறிவிப்பு கொடுத்தீங்க, அது காசை கொண்டு வருது அம்மா. எப்போலாம் நிற்க 2 மணிக்கு நிற்க 3 மணிக்கு கேட்டால் வந்து அடிச்சு பிடுங்க கேட்டேன். அப்படியே அது ஜெபம் பண்ணி மகனுக்கு கல்யாணம் நடந்துச்சு. மகன் சபைக்கு வருவார், என்ன பார்த்தெல்லாம் ஜெபிக்க ஒரு நாள் நின்றதில் வருவாராம் போவாராம், பிஸ்னஸ் எல்லாம் உண்டு. கடைசியில் ஆண்டவர் கல்யாணத்தை நடத்தி கொடுத்தாரு. இப்போது அந்த குழந்தை பிறந்து குழந்தை பிரதிஷ்டைக்கு பிள்ளை பேர் இருந்து ஆரோன். ஜெபிக்கும் போது ஜெபம் பண்ணேன், ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய தானாய் ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு ஏற்படுகிறதில்லை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நம்ம எப்படின்னா அவன் ஒரு கல்லை வச்ச மாதிரி வைக்கிறான். எப்படி யாக்கோபு ஏசாவுக்கு பயந்து போகும்போது கர்த்தர் வெளிப்படுத்தின இடத்துல ஒரு கல்லை வச்சுட்டு இதில் தேவனுக்கு நான் பலிபீடம் கட்டுன்னு சொல்லிட்டு போகிறானோ, அதே போல அந்த இடத்தை ஒரு அடையாளப்படுத்துகிறான். ஆனால் என்ன நடக்கு தெரியுமா? ஒரு முக்கியமான பகுதி, என் வருத்தத்தை மறக்க பண்ணார். என்ன வருத்தம் அவனுக்கு இருந்துச்சு? தகப்பன் வீட்டை ஏன் மறக்க வேண்டி இருந்துச்சு? 17, கொஞ்சம் கவனமாக 17 வயசில் வீட்டை விட்டு வெளியே போய் பழக்கம் இல்லாதவன், கடைசி பையன் அன்னைக்கு. அப்புறம் அந்த நேரத்தில் அப்பா கூட வீட்டிலையே உட்கார்ந்து நல்லா விளையாடி சாப்பிட்டு புசித்து வெளி உலகம் தெரியாத இருந்தவனை திடீர்னு அப்பா சொல்லாரு, உன் அண்ணன் மாதிரி ஒரு வாரம் ஆச்சுட்டு ஆடு மேய்க்க போய் பயலோட காணல, அவனை தேடி போயிட்டு வான்னு சொன்னான். இவனை சும்மா இருந்த கை குழந்தைய போக சொன்ன பிறகு இவன் அப்புறம் தகப்பனால பார்க்க முடியல. அது கொடுமை இல்லை, அப்பா செத்த மாதிரி ஆயிட்டார் யாக்கோபு. ஆனால் இவன் நிலைமை நினச்சி பாருங்க, இவனை விட்டு அந்நிய தேசத்து போயாச்சு, கானாலிருந்து எகிப்துக்கு போயாச்சு பாட்டி. அங்கே அது அடிமையாக கொண்டு போயிட்டு அங்கே தான் போத்திபார் நடக்கிறான். அடிமைக்கு உரிமை இல்லை, கோர்ட்டுக்கு போக முடியாது, ஸ்டேஷனுக்கு போக முடியாது, ஒரு லெட்டர் எழுத முடியாது, யார்ட்டையும் பேச முடியாது, பரிந்து பேச முடியாது, ஒன்றும் பேச முடியாது. அப்போ இவன் மனசு எவ்வளோ உடஞ்சிருக்கும், டிப்ரெஷன் ஆகிருக்குமா? டிப்ரெஷன் இப்போ நிறைய பேர் டிப்ரெஷன் தானே, டென்ஷன். இவன் இப்படி பண்ணி போட்டான், என்ன விட்டு போட்டான், என்ன விரட்டி போட்டான், டிப்ரெஷன். இவன் டிப்ரெஷன் ஆனானா? ஏன் ஆகலை? பழைய காரியத்தை எரஸ் பண்ணுறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். கொஞ்சம் புளித்த மாவு எல்லாத்தையும் புளிக்க போடணும். மெமரி பவருங்கிறது ஒரு லிமிட். கற்பலைகளை 10 தான் எழுத முடிஞ்சது, 2 கலைப்பலையை கொண்டு போனார். இந்த மெமரியில் சிந்தனையில் ஒரு அளவுக்கு தான் நல்லதானாலும் கெட்டதானாலும் ஸ்டோர் ஆகும். கவனாகாலுங்க, அதிகமான கெட்ட காரியம் பிறந்தது முதல் புத்தி வந்ததுலேருந்து அம்மா செய்தது, அப்பன் செய்தது, மாமியார் செய்தது, மருமல் செய்தது, புருஷன் செய்தது, மாமியார் செய்தது எல்லாத்தையும் நீ எடுத்து அதுக்குள்ளே அந்த ரங்குப்பட்டிக்குள்ளே அடைச்சேன்னா அடுத்தது பணம் வரும்போது, பொருள் வரும்போது, வாக்குத்தத்தம் வரும்போது அடைச்சுக்கு ரங்குப்பட்டியில் இடம் இருக்காது. இப்போ அங்கே இருக்கிற பழைய துணியையும் கிழிஞ்ச துணியையும் எல்லாத்தையும் ரங்குப்பட்டியில் எடுத்து
வெளியே கொண்டு போட்டு எரிச்சு போடணும். அப்போதான் ஆண்டவர் தருகிற புதிய இடத்துக்குள்ள டாக்குமெண்ட், பத்திரம், வாக்குத்தத்தம், வசனத்தம் உள்ள உடன்படிக்கை பெட்டி உள்ள வைக்க முடியும். இருதயத்துக்குள்ள, சிந்தனைக்குள்ள. சிந்தனைக்குள்ள என்ன இருக்குது? இப்போ உதாரணமாக சொல்கிறேன், ஒரு கணவன் மனைவி சண்டை இல்லாத குடும்பம் உண்டா? என்னை வேணா சேர்த்துக்கொள்ளுங்க. ஏதாவது காரியத்துக்கு நான் வராமல் இருக்குமா கொஞ்சமாவது? ஒரு குடும்பத்தில் விவகாரத்து கேஸ் ஆச்சு, பேசின இடத்துல பெண்ண சும்மா இரு அப்படின்னு சொன்னான். டேய் என்ன பண்ணல செய்யல, 8 வருஷம் ஆச்சு உங்க கூட நான் வாழ்ந்துருக்கேன், இனி உன் கூட இருக்க மாட்டேன். எடுவலே நான் கொண்டு வந்தேன் 127 பவுன். எடு, சாதாரண கிடையாது. அப்போ பாருங்க எவ்வளோ இது இருக்கும் பவர். எடு, அப்போ 10 லட்சம் தந்தார். எடு எடு, வட்டியோட எடு. 8 வருஷம் ஆச்சு. இப்போ பார்த்து அவன் அப்படி பாப்பான்னு இருக்கான். ஏதோ போயாச்சு, வீட்டுக்கு போகிறான். அவன் என்ன இப்படி பண்ண இப்படி வாழ மாட்டேன், என்ன செய்யணுமோ செய்யணும், கேஸ் கொடுக்கணும். உடனே வரதட்சணை கொடுமைன்னு கேஸு போட்டாச்சு. வேறு வழி இல்லை, கேஸு போட்டாச்சு. எல்லாம் நடந்துச்சு. 2 பிள்ளைங்க, ஒன்று அப்பனு கூட இரு, ஒன்று அம்மையை கூட இரு. அது முடிஞ்சு எல்லாம் கடைசியில் பாட்டி கூட இரு. ஒன்று அங்கே போய் இங்கே போய், ஒன்று ரவுடியாக மாறிச்சு, கஞ்சாடிக்காரனாக மாறிச்சு, துன்மார்க்கனாக போச்சு. இவங்க வாழ்க்கை நாசாச்சு. இவன் ஒரு கடையில் வேலைக்கு போனால் அங்கே வாழ்க்கை நாசாச்சு. ஆனால் உங்களையும் என்னையும் பாருங்க, எத்தனை பிரச்சனை நடுவில். ஒரு விளமீன் வாங்கிட்டு வந்தோன்னா வா வளர்ந்துல்ல, தப்புக்கிறது நல்லதானே, வாழையே இல்லை, பிள்ளையாக இருந்தாலும் நல்லா இருக்குது இல்லை. உன்னை பொறுத்து சகிச்சு புருஷன் செய்த மறந்து, மனைவி செய்த மறந்து, நீ அந்த வீட்டில் வாழ்கிறதுனால உன் பிள்ளைகள் கட்ட முடிஞ்சது, உன் குடும்பத்தை கட்ட முடியும், உன் குடும்பம் எல்லாம் நான் அழிஞ்சிருக்கேன்ல. அதை மறக்க கிருபை தந்தால். அப்போ இந்த உலகத்தில் நமக்கு கடந்து வந்த பாதையில் இந்த துரோகங்கள் உண்டு. நமக்கு விரோதமாக இல்லாதும் பொல்லாதும் பேசின மக்கள் உண்டு. நாம் உதவி செய்த பிறகு நம்முடைய நெஞ்சில பாய்கிறவர்கள் உண்டு. வளர்த்த கடை நெஞ்சில பாய்கிற மாதிரி பாய்கிறது உண்டு. இது எல்லாவற்றையும் இருதயத்தில் வைத்துக் கொண்டிருந்தால் தேவன் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை எப்படி நாம் சுதந்திரிக்க முடியும்? அதான் இவன் சொல்றான், எனக்கு என் அப்பாவை பிரிஞ்சது என் அண்ணமாரி செய்து நினைச்சா என்னால தூங்க முடியாது. ஆனால் தேவன் இந்த வருத்தத்தை எல்லாம் என் தகப்பன் குடும்பத்தை என்னால மறக்க முடியாது. நான் சண்டை போட்டுட்டு வரல, பிரச்சனை பண்ணிட்டு வரல, நான் அங்கிருந்து சண்டை போட்டு வெளியே வரல, என்ன தூக்கி போட்டானுவா, என்ன வெளியே போட்டானோ அப்படி நினைச்சா மண்டை வெடிக்கும். ஆனா வெடிக்கல. காரணம், இந்த 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 வடுவை தேவன் தூக்கி தூரை போட்டார். கைகளை தட்டுகளே. இன்னைக்கு ஆண்டுகிட்ட கேளு, ஆண்டுகிட்ட கேளுங்க. சில காரியங்கள் இருக்கும், உன் இதயத்தை நிரப்பி இருக்கும். உங்களை பார்த்தோன்னு உனக்கு டென்ஷன் வருது, நீ அதை நினைச்சாலே உனக்கு டென்ஷன் வருது. அதனால பாதிக்கப்படுறது நீ தான், அவன் இல்லை. பாதிக்கப்படுற நீ தான். நீ டென்ஷன் ஆகக்கூடாது, நீ டென்ஷன் ஆகக்கூடாது. தூக்கி அதை போட்டுட்டு நடக்க வேண்டிய அடுத்த வேலையை பார்க்கணும். உனக்குன்னு ஒரு விஷன் இருக்குது, ஒரு தரிசனம் இருக்குது, உனக்குன்னு போக வேண்டிய ஒரு தூரம் இருக்குது. அதை நீ இலக்கு அடையணும். நீ 50 கிலோ தான் சுமந்து கொண்டு 5 கிலோமீட்டர் நடக்க முடியும்னா 50 கிலோவை தூக்கிட்டு போ. 100 கிலோ தூக்கிட்டு போனா நீ 2 கிலோமீட்டரும் போக மாட்டேன், விழுந்துருவ. அந்த வெயிட்டை தூக்கி தூர போடு, லகுவா நட, கைகளை தட்டுங்க, வெலுகவா நட. இது ஆண்டவர் தான் செய்யணும். ஏசப்பாடு என்ன கேளுங்க. இங்க இருக்கிற 90% பேர் கடந்த காலங்களில் நடந்த நிறைய இன்சிடென்ட் நினைச்சு வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டு இருக்கிறீங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் வாழ்க்கையில் நடந்திருக்க சம்பவங்களை நான் நினைச்சேன்னா இங்க பிரசங்கியார நினைக்க முடியாது. எல்லாவற்றையும் கர்த்தரே மறக்க செய்கிறார். அல்லேலூயா சொன்ன அல்லேலூயா. நான் மறக்கிறேன், தேவன் மறப்பதில்லை. கைகளை தட்டுங்கள் இல்லையா? அதுபோல் நம்ம மறந்தா தேவன் மறக்க மாட்டார். அவர் வல்லவர். அவர் எப்போ பாருங்க, யாத்திரம் 17 செங்கடலை தாண்டி வரும்போது அமலேக்கு யுத்தம் பண்ணுறான் பாருங்க. ஆண்டவர் சவுல் ராஜா ஆன பிறகு எத்தனை வருஷத்துக்கு பிறகு? 400 வருஷத்துக்கு பிறகு, சுமார் 400 வருஷத்துக்கு பிறகு அவர் என்ன சொல்றார்? அதை நான் மனதிலே வைத்திருக்கிறேன். 400 வருஷத்துக்கு முன்னால மோசே யோசுவாவும் ஜனங்களை கூட்டிட்டு வந்து வழியை மறைச்சான், வழியில் முள்ளொட்டி போட்டான், வழியை அடைச்சான், கேட்டு அடைச்சான். இப்போ 400 வருஷம் அடுத்த தலைமுறைகள் வந்தாச்சு. நான் வச்சிருக்கேன், சவுலே சோரி தீர்த்து இந்த கூட்டத்தை அப்படின்னு சொல்றான். ஒரு வயல் அங்கே வச்சிருக்கக்கூடாது, எல்லாத்தையும் அழின்னு சொல்றாரு. அவன் அங்கே அழிக்காம சிலரை தப்ப விட்டான். ஆடு மாடுகளை கத்தருக்குன்னு பலி செலுத்த அவனோட பொருளை கொண்டு வந்தான். சவுல் ராஜ்யபாரத்தை இழந்தான். அவ்வளவு கோபமுள்ள தேவன், எரிச்சல் உள்ளவர். நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. நம்ம ஆண்டவர் மாதிரி நீதி உள்ள நியாயாதிபதி, நீதிக்காக வழக்காடுகிறவர்,
நீதிக்காக யுத்தம் பண்ணுகிறவர் வேறு யாரும் கிடையாது. நம்ம அதை அறியாம இருக்கிறோம், புரிஞ்சுக்கிடுங்க. அதனால நீங்க மறந்துடுங்க, கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும். கைகளை தட்டுங்க, மறந்து இன்னைக்கு தூக்கி எல்லாம் குப்பை வெளியே போடு, எல்லாத்தையும் தூக்கி வெளியே போடு. அண்ணன் தம்பி தக்கா தங்கச்சி சரி வெளியே போடு. அவங்கள்ட்ட போய் ஒப்புராகுதி ஆகல, அது வேற. ஆனால் அந்த மூட்டை இறக்கி வச்சிரு, அதுக்கப்புறம் பார்த்துக்கொள்ள. அந்த குப்பையை போட்டுட்டு வேற நல்ல பேப்பர்லாம் எடுத்து உள்ளவை. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எனக்கு 2 வாரம் 3 வாரத்துக்கு இருக்கா எனக்கு ஜபாராயில் அங்கெல்லாம் நிறைய பேப்பர் கூடும். பேப்பர்னால் சும்மா வெளியில் உள்ள புறக்கி இந்த கொண்டு போட மாட்டேன், மெண்டலாகி. சும்மா ஏதாவது காரில் போகும்போது ஆண்டவர் பேசும்போது பேப்பரில் அங்கேயும் இங்கேயும் கிறுக்கி எழுதி போட்டு அப்படியே முழங்கால் எடுக்கும்போது இங்கே ஒன்று பேசுவார், அங்கே ஒன்று வசனம் வர, இங்கே அப்போ அங்கே ஒன்று எழுதி, கடைசியில் எல்லாம் அங்கே கூடி கிடக்கும். 2 வாரத்துக்கு ஒருக்கா ஒரு பெரிய பிளாஸ்டிக் டப்பாயை கொண்டு வந்து எல்லாத்தையும் தேவையில்லாத பார்ப்போம். இது தேவையான எடுத்து ஒரு டைரியில் டக்கு டக்கு டக்குன்னு இந்த மீதி எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போட்டாங்க, அடுக்கலை கொண்டு எரின்னு சொல்லி அங்கே போட்டுருவாங்க. இல்லையா போ, அது இன்னும் கொஞ்சம் இருக்குது எனக்கு மேசையில், டைம் இல்லை இல்லையா, வந்து பார்த்துடாதீங்க. சில பேப்பர்ஸ், சில காரியம், சில டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து மேசையில் போட்டுட்டு பின்ன ஃபைலை எடுத்து வைக்கணும். அதுக்கு டைம் ஷார்ட்டாக இருக்கும், அதனால் அப்படியே இருக்கும். இனி அதுக்கு ஒரு 2 மணி நேரம் செலவு பண்ணால் ஒன்றா ஃபைலில் யார் இது யாரும் அங்கே இருக்கு இங்கே இருக்கும், பின்ன எல்லாம் கிளியர் ஆகும். ஆனால் அது ஒரு பெரிய பணி. அதை செய்யலைன்னா அங்கே குப்பை கூலமாக கூடிடும், நாசம் ஆகிடும். புரியுதா? சிலது அப்படி தான், பழசு ஒன்றும் கிடையாத. வீட்டுக்கு வாரேன், வீடு சந்திக்கு, நீ வீட்டு சந்தை பொறுத்தெல்லாம் பார்க்கறதுண்டா, சொல்லி குடிக்கிறதுண்டா, கொஞ்சம் பயப்படுவாங்க இல்லையா? நான் ஒன்று சொல்கிறேன், நிறைய விசுவாசியில் வீடு சந்திக்க வரனால தான் சுத்தாங்க இல்லையா? நிறைய வீட்டில் சீரியலும் சினிமாவும் ஆஃப் பண்ணுறது பாஸ்டர் வாரான்னு சொல்லும்போது தான், இப்போ ராயசர் வாரான்னு ஆஃப் ஆகும். அதுக்கு அதனால டெய்லி 2 தடவை ஜோம் பண்ண போனால் கொள்ளலாம், நல்லா இருக்கும். அலையிலே சொல்லுங்க, அலையிலையா சத்தமாக சொல்லுங்க, அலையிலே சொல்லுங்க. சரி, அடுத்து இருக்கட்டும். இப்போ ஆதியாகமம் 41வது அதிகாரம் 40 ஆதியாகமம் 41:52 வாசிப்போம். 52 வாசிப்போம். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணார். பாரு, இங்கேயும் ஆண்டு நாம் மையப்படுது. தேவன் என்னை பலுக பண்ணார். பாருங்க, அங்க சொல்றான், அதுக்கு முந்தின வசனத்துல என்ன சொல்றான்? தேவன் என் வருத்தத்தை யாருங்க ஹைலைட் பண்றான்? வருத்தத்தை மறக்க. இங்க சொல்றான் தேவன் என்ன எங்க? இப்ப எகிப்து வந்த பிறகும் அடிமைத்தனம், வீட்டில் வேலை, பாத்திரம் கழுவிய வேலை, துணி தைக்கிற வேலை, துணி துவைக்கிற வேலை, வீடை துடைக்கிற வேலை, வீட்டு வேலை செய்திருக்கிறான். ஆனால் அங்கேயும் செய்யாத தவறுக்கு செய்த ஒரு குற்றச்சாட்டு வருது. அவ போய் கையை பிடிக்கிறா, இவன் கையை விட்டு உதறி ஓடுறான். ஆனால் சத்தம் போட்டு சொல்கிறான், என் கையை வந்து பிடிச்சானு. ஆளெல்லாம் கூடியாச்சு. அப்புறம் புருஷன் வந்த பிறகு அவனை ஜெயிலுக்குள்ளே போடுறாங்க. சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கு, அவனை விலங்கிட்டு ஒடுக்கினார்கள், கால்களில் விலங்கிட்டு அவனை ஒடுக்கினார்கள், அவனுடைய ஆத்மாவை ஒடுக்கினார்கள். சும்மா ஒன்று அவனை கொண்டு ஜெயிலில் போல அடித்து லாடம் கட்டினாங்க. இப்போ அவனுக்குள்ள ஒரு பாரம் இருந்திருக்குமே பாரு, அதோட பெரிய பாரம். அங்கே அம்மா அப்பாவை பிரிஞ்ச பாரமும், இந்த துரோகி பயலோ, கூட பிறந்த பயலோ காசு வாங்கிட்டானோ இல்லை இவனை விற்று, அது ஒரு பிரச்சனை. அது மாறிட்டு அதுக்கு தான் ஒரு பேர் மனாசேன்னு ஒரு கல்லை வச்சுட்டான். இப்போ சொல்றான், இந்த இடத்துல, இப்படிப்பட்ட இடத்துல ராஜாவுடைய சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லி என்ன ஆண்டவர் இந்த இடத்துல என்ன போட்டு மிதிச்ச இடத்துல என்னை வலதுபுறமும் இடதுபுறமும் பெருகப்பட சொல்லி எப்ராஹிம்னு பேர் வைக்கிறான் ஒரு பிள்ளைக்கு. என்னை சிறுமைப்பட்ட இடத்திலே பலுக பண்ணார். ஆண்டவர் யாரு தெரியுமா? எங்க நம்ம சிறுமைப்படுத்தப்படுறோமோ அங்கே பலுக பண்ணுவார். நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே வந்த பிறகு, ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு நீங்கள் வளரக்கூடாதுன்னு எவன் உங்களை எந்த இடத்துல ஒடுக்குறானோ தைரியமாக நில்லுங்க. மாம்ச சண்டை போடணும், பொறுத்துருங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது உங்களை வலதுபுறம் இடதுபுறம் முன்புறம் பின்புறம் அப்படியே கர்த்தர் விசாலமாக்கி கொண்டே இருப்பார். கைகளை தட்டுங்க, அல்லேலூயா. நீ வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவாய், பெருகுவாய். கர்த்தர் பெருக பண்ணுவார். கர்த்தருடைய பிள்ளைகளை ஒடுக்க முடியாதுங்க. இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவுக்கு எவ்வளோ ஒடுக்கினார்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ பலுகி பெருகினாங்களா, யாத்திரா புஸ்தகத்தில் இருக்குது. அவ்வளவுக்கு எவ்வளோ அவங்க பலுகி பெருகினாங்க. இப்போ நம்ம திருச்சபையில் எத்தனை குடும்பத்தை இங்கே சாட்சி இப்போ கேட்டு பாருங்க. சபைக்குள்ளே வரும்போது
ஒரு சின்ன ரூம் அல்லது ஒரு சீட்டு போட்டோ அல்லது ஒரு ரூம், ஒரு ஃபேமிலி வீடாக இருக்கும், அல்லது ஒரு வாடகை வீடாக இருக்கும். அதில் ஒரு ஃபேன் ரிப்பேர் ஆனால் அதை சரிப்படுத்தி போட முடியாமல், ஒரு கிரைண்டர் ரிப்பேர் ஆனால் அதை சரிப்படுத்தி வைக்க முடியாமல், ஒரு பல்பு பீஸ் ஆனால் மாற்ற முடியாமல், ஒரு பைக்கு டயர் பஞ்சர் ஆனால் அதை ஒட்ட முடியாமல், ஒரு டயர் தேஞ்ச கூட மாற்ற முடியாமல் எத்தனை பேர் வந்தாங்க. இன்னும் எப்படி இருக்குது? ஒரு ரூம் 2 ரூம் ஆச்சு, 2 ரூம் 4 ரூம் ஆச்சு. நடராஜா வண்டி சைக்கிள் ராஜாவாக மாறிச்சு, சைக்கிள் ராஜா காராக மாறிச்சு. மாறலையா? எத்தனை பேருக்கு மாறிச்சது? எப்படி மாறிச்சது? எவ்வளோ மாற்றம் தந்திருக்காரு கேட்டு பாருங்க. ஆனால் ஒரு கூட்டம் இனி இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி மேலே ஒரு ரூமை கடன் வேண்டி கேட்டு இன்னும் 3 வீடு வரேன்னு. ஒரு கூட்டம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு நம்ம சொல்லுவாங்க, பைய மெதுவாக தின்னா பனையும் தின்னலான்னு. பொறுமையாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆசீர்வதிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இடம் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக நகை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து நிறைய ஃபேமிலி இருக்குது இங்கே வந்து. அதாவது நாங்கள் வந்த பிறகு வீடு, இடம், சொத்து, ஆஸ்தி, பிள்ளைகளுக்கு படிப்பு எல்லாத்திலும் அங்கே மேன்மை அடைஞ்சிருக்குன்னு சொல்லுங்க. மட்டும் கை வைத்துங்க பார்ப்போம். கை அவங்க மட்டும் நல்லா தலைக்கு மேலே வைத்துங்க. பாருங்கள், 50% பேர் கை வைத்தாங்க. அலையிலே சொல்லு அலையலோயா. மற்றவங்க பயப்படாதுங்க, இது சோதனை காலமாக இருக்கும். யோபு போல் மாறும். அங்கேயும் இருக்க வசனம். யோபு எல்லாம் நல்லா இருந்தார். ஆண்டவருக்கும் பேய்க்கும் தான் போட்டி, பிசாசுக்கும். அவர் சும்மா பலிகடாய்க்கப்பட்டார், எல்லாத்தையும் இழந்தார். ஆனால் உறுதியாக நின்னார். அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவருமே நம்பிக்கையாக இருப்பேன். அந்த சூழ்நிலையிலும் உன் சிநேகிதருக்காய் ஜெபின்னு ஜெபிச்சார். ஆண்டு ரெட்டிப்பாக கொடுத்தாரா? கொடுக்கலையா? முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வப்படுதே இல்லை. சிலருக்கு இப்போ ஃபைட் நடக்கும். தேவனும் அவங்களுக்குள்ள அங்கே காரச்சார விவாதம் நடக்கும். என் பிள்ளை யார் தெரியுமா? அவள் ஒன்றை செய்தாலும் செய்ய மாட்டா. ஆண்டு சொல்லுவார், பிசாஜன் தொட்டுப்பாரும் தொட்டுப்பாரும் தொட்டுப்பாரும், தலையை தொட்டுப்பாரும், காலை தொட்டுப்பாரும், அவனுக்கு மாடு கண்ணுக்குட்டியை தொட்டுப்பாரும், மாடுக்கு பால் கிடைக்காம கொஞ்சம் தொட்டுப்பாரும். அப்பா கோயிலுக்கு போனே பால் போச்சு, வீடு போச்சு. அப்போது தூசிக்க ஆண்டு சொல்ல தூசிக்க மாட்டான். கடைசியில் மனை மூலம் வந்துச்சு. நீ என்ன தேவனை இவ்வளோ நஷ்டம் வந்தப்புறம் வைத்து பேசிகிட்டு இருக்கிறு, அவரை தூசியும் குறை சொல்லலாம் அப்படின்னா ஆண்டவர் நல்ல மோசமானவர் ஏசப்பா சொல்லிட்டு செத்து போவோம். அப்போ தான் யோபு கை வச்சு வைத்தியக்காரி கோவறதா என்ன யோபு? நான் பார்ப்பேன் அப்படி பேசுகிறாரு. பைபிள் எழுதியிருக்கு. பைத்தியக்காரி பேசிய மாதிரி பேசுதிய. தேவனது நன்மையை பற்றி நாம் தீமையை பெற வேண்டாமோ? பார்த்தீங்களா? அடித்து விட்டார். அவளை வாய மூடிட்டா. அதனால் அப்படியும் பயப்படாதுங்க. ஒவ்வொரு சண்டையும் பேசுகிற மெசேஜ் சிலருக்கு எப்படியும் பிரயோஜனம் உண்டாகும். ஏன்னா இன்றைக்கி மாமியார் பேசியிருப்பேன், அடுத்த வாரம் மருமகளும் பேசுவேன், அடுத்த வாரம் மாமனார் பேசுவேன். ஒரே நாள் எல்லோரும் பேசி முடிக்க முடியாது. அதனால் எல்லா வாரமும் சபைக்கு வரணும். அவ்வளோ காலையிலையா சில செய்திகளை கண்டிப்பாக கேட்கணும். என்ன ஒரு நாள் வந்துட்டு கடைசியில் இன்னும் எனக்கு வேண்டி பேசினார். இவர் கொஞ்சம் மோசமான ஆள். என் வாழ்க்கையில் ஈரோட்டிலே திருப்பூர்லேக்கான ஒரு மீட்டிங்கில், ஃபாஸ்டஸ்ட் மீட்டிங்கில் பேசி ஒரு அந்த ஒரு வந்திருந்தாங்க. நான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு பொம்பளை ஓடி வந்தது பாருங்க ஸ்டேஜ். பேசி முடித்தோன்னே, என்ன பொம்பளையோட ரொம்ப தரக்குறையாக பேசுகிறீங்க? அப்பா ஒரு 10-50 பாஸ்டர்ஸ் இருக்காங்க. ஒரு பாஸ்டர், என்னமாச்சு உனக்கு? என்ன போய் அங்கே போயிரு. அவர் தனியாக இருந்தார். இவா மாப்பிள்ளை சண்டை போட்டு தனியாக ஊழியம் பண்ணியா. அவளுக்கு எப்போ ஆம்பளைன்னா பிடிக்காது, பொம்பளைன்னா விடவே மாட்டான். அதனால நீர் பேசுனா அவளுக்கு இப்போ இங்கே தலையில் யாரைச்சுது எப்படி பேச வேண்டி இருக்கு பாருங்க. அதனால தான் இடது பக்கம் ஒரு சுற்றி வச்சு அடித்தா வலது பக்கம் ஒரு அடி அடிப்பேன். எங்க லெஃப்ட்டுக்கு ஒரு அடி, ரைட்டுக்கு ஒரு அடி. 2 மாடுன்னா இடது மாட்டுக்கு ஒரு சாட்டடிச்ச அடி, வலது மாட்டு, அப்போ 2 சேர்ந்து ஓடும். எனக்கு எப்படி பிரசங்கமா இருக்கு, எப்படிலாம் ஞானம் வேணும். ஒரு அலையில சொல்ல அலையிலையா, சத்தமா சொல்ல அலையிலையா, சத்தமா சொல்லுங்க அலையிலையா. அப்ப பாருங்க, நம்ம ஒன்று இல்லாமல் இருக்கிற இடத்தில், சிறுமைப்பட்ட இடத்தில் உயர்த்துகிறார். சிறியவனை புலிதிலிருந்தும் எளியவரை குப்பைந்து உயர்த்துகிறார் என்று 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் அன்னாள் சொல்லுகிறாள். தேவன் உயர்த்துவார். எங்கே நீங்கள் காரணம் இல்லாமல் நசுக்கப்படுகிறீர்களோ, ஒடுக்கப்படுகிறீர்களோ, உங்கள் உரிமைகள் பறிக்கப்படுதோ, அங்குதான் கர்த்தர் உயர்த்துவார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே காரணம் இல்லாமல் நசுக்கப்பட்டார்கள். அங்கிருந்து அவங்களை வெளியே வரும்போது அவர்கள் கேட்ட பொன்னு பொருள் எல்லாத்தையும் அங்கிருந்து பெற்றுக்கொண்டு கானானுக்குள்ளே வந்தார்கள். கைகளை தட்டுங்க அல்லேலூயா. ஆனால் இதில் என்ன தெரியுமா? கர்த்தரை உயர்த்தணும். நம்ம சிரமப்பட்டு உயர்ந்த உடனே யாரை உயர்த்தோம் தெரியுமா? நான் படித்தேன்,
நான் படித்தேன், நான் விளைச்சேன். யாரை மாதிரி? நேபுகாத் நேச்சார் மாதிரி. நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. இங்கே வாடா, இங்கே வா, உடனே கூப்பிட்டு இங்கே வா, இங்கே வாரு, நான் கொடுத்த புத்தியஞ்சேடு ப்ளீஸ் சீக்கிரம் இடாலே கொண்டு போடுவேன். இஞ்சேடு நான் கொடுத்த பைசா இஞ்சாடு புத்தியஞ்சேடு நான் எடுத்துக்கலாம். வாங்கி பார்க்கல வச்சாரு. நிற்காய் கை புலிக்க நகம், தலை கழுகுக்க தலை, உடம்பு பன்னிக உடம்பு, வெயில கிடைக்காய். அப்போதான் புத்தி தெளியுது. புத்தி தெரிஞ்சவர் பின்ன ஞானம் வந்தது. ஆண்டவர் மண்டெடுத்து அறிவை எடுத்தாருன்னா 1 1 2ன்னு வரும். 1 பெருக்கல் 1 1ன்னு வரும். அப்புறம் ஆண்டவர் புத்தியை எடுத்தாருன்னா 1 கூட்டல் 1 பெருக்கல் 1 100ன்னு வரும். எல்லாம் குழம்பிடும். சும்மா இடது கை வலது எண்ணி நடக்கணும். ரோட்டில் நடக்க 1 2 3ன்னு. நல்ல நிறைய பேர் அப்படி தான். நான் கட்டின என் புத்தி, என் அறிவு, என் குடும்பம், என் உழைப்பு, ஹோ ஹோ. தாவீது சொல்றாரு, உம்மிடத்தில் வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். நான் ஒன்று சொல்லுவேன், இந்த உலகத்தின் அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் சொந்தக்காரர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. கைகளை தட்டுங்க. பூமியும் மதம் நிறைவும் கர்த்தருடையது, ஞானம் அவருடையது, புத்தி அவருடையது, அறிவு அவருடையது, அழகு அவருடையது, செல்வம் அவருடையது. இதை ஒரு மனுஷன் கண்டுபிடித்தானால் தேவன் எனக்கு எல்லாம் கொடுக்கிறார் என்று அவரை உயர்த்தி பழகினால் அவனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். கைகளை தட்டுங்க. யார் நான் 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 சொல்லி அதை தவறாய் மிஸ் பண்றாங்களோ நொறுக்கி தருவார். தூரப்பட்டார் குப்பையில. அவர்கிட்ட நிற்க முடியாது. எல்லாம் அவர்கிட்ட வருது. இந்த பெருமையெல்லாம் யாருக்கும் இருக்கக்கூடாது. பெருமை உள்ளவனுக்கு தேவன் ஏற்று நிற்கிறார். கொஞ்சம் வளர்ந்தவொன்னே அவ்வளோதான். நான் வேலை செய்யணும்னா இப்படி போன வரும். ஒரு பையன் சொல்கிறான், பையன் அம்மா சொல்கிறான், டேய் நீ வந்து ஆண்டவர் பயப்படணும், பைபிள் படிக்கணும், ஜெபிக்கணும், ஆண்டவர் எல்லாம் தருவார். அவன் கேட்குறானா, நான் வேலை செய்கிறேன், உனக்கு பணம் அனுப்பி, நான் வேலை செய்ய பணம் அனுப்ப முடியுமா? அவன் கேட்கான் அம்மாட்ட. சபையில் வளர்ந்தவ அம்மா சொல்லுதான், லே உனக்கு வேலையை தந்தது யார்? வேலை உனக்கு தரணும், பணம் அனுப்பியில்ல அம்மைக்கு ஆன்னு பார்க்கான். அப்போ எத்தனை பேர் படிச்சுட்டு வேலை இல்லை, புரியுதா? அதனால் சிறுமைப்பட்ட நமக்கு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வர ஆண்டவர். உயர்ந்த பிறகு நான் உயர்ந்துட்டேன் பறந்துட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பறந்தா நான் இறக்க சொல்லியிருக்கேன், இறக்கையை ஒடிச்சு கீழே போடுவார். கைகளை தட்டி அலையில சொல்லுயா. தேவன் மகிமைப்படணும். என்ன ஆண்டவர் உயர்த்தினார், எனக்கு படிப்பை கொடுத்தார், என் பிள்ளைகளுக்கு ஏசப்பா படிப்பை கொடுத்தார். என் ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு 2 பிள்ளைகளுக்கு வேலையை கொடுத்தார். என் பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தி தந்தார். என் பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை தந்தார். என் கடன் பிரச்சனையை ஆண்டவர் மாற்றினார். வீடு இல்லாமல் இருந்த கர்த்தருக்கு வீட்டை கட்டி கொடுத்தார். நான் தொழில் செய்து கொண்டிருந்த நஷ்டம் இப்போ கர்த்தருக்கு லாபத்தை கொடுத்தார். வியாபாரம் இல்லாமல் இந்த வியாபாரம் இப்போ நடக்குது, கர்த்தர் நடத்தினார். என் வீட்டில் சமாதானம், இப்போ சமாதானத்தை கர்த்தர் தந்தார். கைகளை தட்டுங்க. கர்த்தர் தந்தார். அவர் சமாதான பிரபு. அவரே எல்லாம். என்ன பார்த்தோம்னா மனுஷன் ஒன்றுமே கிடையாது. மனுஷன் மண். அவர் இறங்கி வந்து கிருபையாய் நம்மை நடத்து, அதை நம்ம புரிந்து கொள்ளணும். சரி இருக்கட்டும். அடுத்தபடியாக ஆதியாகமம் ஒரு காரியத்தை கூட பார்த்து ஜெபிக்க போகிறோம். ஆதியாகமம் 45 4 7 வசனங்களை வாசிப்போம். அது 45 4 முதல் 7 வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறஇடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். வாங்கடா, தூரம் நிற்கிதீங்களே, நீங்கள் விட்டு போட்டியில் பைசா இல்லை கம்சன் நான் தான்டா, கிட்ட வாருங்களே. அண்ணா மாறிட்டா, கிட்ட வாருங்க. ஒட்டத்தை சின்ன கூப்பிடல, கிட்ட வாருங்க, நான் தான் அந்த யோசேப்பு. இப்போ பயமாக இருக்குதா? என் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தோன்னா கோட்டை சூட்டெல்லாம் போட்டு நிற்கிறேன். பக்கத்தில் BMW காரு ரதம் நிற்குது, குதிரை வண்டி, இதெல்லாம் பார்த்தோன்னா பயப்படுறீங்களா? வாங்கடே அண்ணமார்களே, வாங்கடே அண்ணமார்களே. அடுத்த வசனம் வாசிக்கலாம். என்னை இவ்விடத்தில் வரும்படி இவ்விடத்தில் என்னை வரும்படிக்கு விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். நீங்க சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாய் இருக்க வேண்டாம். எவன் சஞ்சலப்படியா? யார் சஞ்சலப்படணும்? இப்போ கண்ணீர் அடிச்சோம், என்ன வித்து போட்டியா, நான் கடந்து கஷ்டப்படுத பாருங்களோ அப்படி இல்லையா? சஞ்சலம் இப்போ எவனுக்கு? கம்சம் வேண்டாம் அவனுக்கு. பேடிச்சு நிற்கான் கிடுங்கி, என்ன செய்ய போறானோ?
நான் சொல்றேங்க, நம்மளை வித்து போட்ட, நம்மளை வித்தவன், வஞ்சிச்சவன், ஏமாத்தணும், கலங்கட்டு. நீ ஏன் கலங்குறேன்னு கேட்குற? நீ தைரியமாயிரு. நேர்மையின் தேவன், நீதியின் தேவன், ஏழைகளின் தேவன், நியாயத்தை வெளிப்படுத்த நம்ம பட்சத்துக்கு நம்ம சந்தோஷமா இருப்போம். அதான் எங்க சொல்றோம். அவன் சஞ்சலப்பட, ஏன்டா சஞ்சலப்படுறேன், ஏன்டா ஒரு மாதிரி குழம்பி இருக்கிறியா, உங்க முகம் பார்த்தா ஏதோ பயப்பட்டு இருக்குங்க, ஒன்னும் சஞ்சலப்படணும். என்ன சொல்ல, அடுத்த வருஷம் வாசிப்போம். அது உங்களுக்கு விசனமாக இருக்கும். அது உங்களுக்கு விசனமாக இருக்க வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படி, ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். வார்த்தையை பார்த்தீங்களா? தேவன் என்ன அனுப்பினார். இங்க யார் மயப்பட்டது? டேய், நீங்க, நான் வந்து அங்கிருந்து குதிச்சாடி வீட்டை விட்டு வெளியே வரல, நீங்க என்ன தூக்கி போட்டியா. ஆனா கர்த்தர் வந்து உங்களை வச்சு என்ன தூக்கி எகிப்துல போட்டார். போங்கடா, சந்தோஷமா இருங்க, வாங்க நில்லுங்க. தேவன் என்னை எகிப்துக்கு உங்களுக்கு முன்னால் அனுப்பினார். அடுத்த வசனம் வாசிப்போம். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. 2 years தான் ஆச்சு பஞ்சம் ஆரம்பிச்சு. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இன்னும் இல்லாமல் 5 years இன்னும் பஞ்சம் இருக்க போகுது. உழவும் இல்ல, அறுப்பும் இல்ல, விதைப்பும் இல்ல, ஒண்ணும் இல்ல. இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்க போகுது. பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க, பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க, உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே சொல்றான். தேவன் என்னை உங்களுக்கு முன்னால முதல் பஸ்ல இங்க அனுப்பினார். போங்கடா, நீங்க 2வது பஸ்ல வந்திருக்கிறீங்க கஷ்டத்தோட, என்ன முதல் பஸ்ல இங்க கொண்டு வச்சிருக்காரு. எதுக்கு தெரியுமா? பூமியில பஞ்ச காலத்துல உங்க வம்சம் அழியக்கூடாது, ஒளிஞ்சு போகக்கூடாதுன்னு என்ன கொண்டு வந்தார், சாப்பாடு போடுறதுக்கு. இங்க 7 வருஷம் விளைஞ்ச விளைச்சலில் தேசத்துக்கு நான் சேர்த்து வச்சிருக்கிறேன்டா. இல்லைன்னா பஞ்சத்துல உன் குடும்பம் அழியும், தற்கொலை பண்ணும். எத்தனை குடும்பம் இன்றைக்கு பேப்பர்ல டிவியில பாக்குறீங்க, கடல்னால தற்கொலை பிள்ளைகளை வச்சு சாவுறாங்க. ஏன்? வம்சம் அழியுது. கர்த்தர் வம்சத்தை அழிக்கிற மாதிரி உண்டாக்கவில்லை. பைபிள் ஒரு வசனம் இருக்கு, இந்த வம்சத்துக்கு முடிவே இல்லை. அவருடைய வம்சத்தை யாரால் எண்ண முடியும்? எனக்கு ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாட்டில் ஒரு வெளிப்பாடு, ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வம்சம் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வந்தாலும் சரி, நாளைக்கு வந்தாலும் சரி, இன்னும் 1000 வருஷம் கழிச்சு வரலாம். நம்முடைய வித்து, நம்முடைய சந்ததி, நம்முடைய அந்த ஜெனரேஷன் இந்த பூமியில இருக்கணும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் பேரப்பிள்ளை அங்க போயிட்டே இருக்கணும். ஆண்டவருடைய வருகை மட்டும் நம்ம சந்ததி இருக்கணும். அந்த தலைமுறை அப்படி தொடரணும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அப்போ அந்த பஞ்சத்துல இந்த குடும்பம் செத்து போயிரும், அழிஞ்சு போயிரும். இந்த வித்து கிடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு முன்னால என்ன இங்க கொண்டு வந்தார், தேவன் உன்னை அனுப்பினார். சிலர் அப்படின்னா, சிலர் எல்லாம் அந்த பாரம்பரிய வீடை பிடிச்சிட்டே இருக்கிறது. பழைய தேங்காய் துருவியும், திருவிழா குத்தியும், கத்தியும், 4 கட்டு வீடு, அங்கனமும் கிணறையும், பழைய அப்பனை கட்டில் கிடக்கும்போது அப்பன் வந்து கட்டி பிடிச்சாலும் பிசாசு கட்டி பிடிப்பான். அப்போ ஏற்கனவே ரவுடி, குடியாரவ, துன்மார்க்கன், மந்திரவாதி, கொதிக்குவாதியவன், அவனுக்கு யாடெல்லாம் எல்லாம் அந்தகார வல்லமைகள், எல்லா ஆவியும் அப்பனை ஆட்டி வச்சு ஆவி இப்போ நம்மளே ஆட்டும், கட்டில் வந்து ஆட்டும். நிறைய நாள் துரத்தி இருப்பேன், டேய் உனக்கு இதை தரமாட்டேன் போன். அப்பமாவது விட்டுட்டு வெளியே வந்து ஒரு வாடகை வீட்லையாவது உட்கார்ந்து அல்லது 2 சென்ட் வாங்கி ஒரு வீடு கட்டி ஒழுங்கா சபைக்கு வந்து கர்த்தரை ஆராய்ச்சிருந்தா இதுக்கு முன்னே வளர்ந்து பெருகி இருப்போம். இது எனக்கும் சேஷபுத்திர பாகம் வேணும், எனக்கும் சாபத்தில் பங்கு வேணும். நான் ஊரை விட்டே போக மாட்டேன், நான் இங்கே தான் கிடப்பேன், நான் பானை சட்டி கழிந்து தான் கிடப்பேன், படிச்ச போக மாட்டேன், வெளியூர் போக மாட்டேன், வெளிநாட்டு போக மாட்டேன். கடை சாபத்தை படிச்சுட்டு கடை. கர்த்தர் பேசுறாரு, சிலரை பாரம்பரிய குடும்பத்திலிருந்து தூக்கி வெளியே போடுவார்கள். நீ வரணும் வெளியே, கைகளை தட்டு வெளியே வரணும். நீயா வெளியே சாடக்கூடாது. யோசேப்பு தானா வெளியே சாடல, ஆகார் தனியா வெளியே போகல, சாரால் விரட்டினாள். ஆபிரகாமுக்கு விடுறதுக்கு மனசு இல்லை, ஜெபிக்கிறார், ஏன்னா விட்டுருக்க மாட்டார். அதில் அவருக்கு பாசம் உண்டு. முதல் பிள்ளை இஸ்மவேல். ஆண்டு சொல்லாரு, சாராளுக்கு வார்த்தை செவி கொடு, எஸ்கேப் ஆக்கி விடு, ஆனால் நான் பார்த்துக்கொள்வேன். அந்த வார்த்தைக்கு தான் அந்த இடத்துல கிரியை செய்யுது. அதான் சில நேரத்தில் சில எதிர்ப்புகள் போராட்டம் வந்து கத்துட்டு ஆலோசனை கேட்கணும், என்ன செய்யணும்னு ஆலோசனை. சில நேரத்தில் அப்படியே சில கிரியைகள் நடக்கும். உங்கள் குடும்பத்தில் கூட சில நேரத்தில் சில நிற்கும் பிசாசு, இதை வெளியே தள்ளு, மாமியை வெளியே தள்ளு, மைனியை வெளியே தள்ளு நிற்கும். அப்போ நமக்கு விட முடியுமா? வெட்டத்தை அட்டு தான். அப்போ ஜெபிக்கணும், ஆண்டவரே என்ன செய்யும் அண்ணன் சொல்லார், இந்த கிரிக்கு சொல்லியா நல்லதா அது போட்டு நல்லா இருக்கும், இவன் தான் இனி கடைசி தவிடுபடி ஆவா, விட்டுரு. ஆலோசனை பாருங்க. அதே போலதான் இங்க என்ன நடக்கணும்? யோசேப்பு சொல்றான்,
என்னை ஆண்டவர் உங்களுக்கு முன்னே அனுப்பினார். நான் சொல்ல இந்த நெட்டான் விலையில நான் இருந்திருந்தா இன்னைக்கு முதல்ல ரசிக்கப்பட்ட மாட்டேன், அப்புறம் எங்க பிரசங்கி ஆயிருப்பேன். ஒரு நெருக்கடியை கொடுத்தாரு பாருங்க. அந்த நெருக்கடியில் அப்பதான் சென்னைக்கு ஒரே ஓட்டம். அது சொல்ல முடியாது. அல்லேலூயா. சரியா? சும்மா சாய் குடிச்சுட்ட இடத்துல ஒருத்தன் சாய் குடிச்சு போய் சொன்னான். ஒருத்தன் 2 கூட்டுக்காரர்களுக்குள்ள ஒரு பிரச்சனைன்னா வேற அவங்கள பேசக்குள்ள இவன் கொஞ்சம் கோவக்காரன், இவன் அவனை சட்டையை பிடிச்சான். நான் சும்மா சாய் குடிச்சுருந்தவன் என்ன தலை நீ அடிச்சு ஒரு தாடி கொடுத்தேன். அவன் சாயங்காலம் வீட்டுக்கு போலீஸ் கொண்டு வந்திருக்கான். இந்த பையனை அடிச்சு போட்டான். வேணே பாருங்க, வீட்டில் இருக்காத போலீஸ் ஒன்று கொண்டு போய் எங்கே போனோம், கூட்டுக்காரன் சென்னையில் இருக்க, அங்கே போய் ஒரு நாள் நின்றுண்டால போல அண்ணு போன வந்தேன். அங்கே போய் ரட்சிக்கப்பட்டு பைபிளோடு ஊருக்கு வந்து கொண்டு வந்தார். இந்த பிரச்சனை வந்து இல்லைன்னா நான் இன்னைக்கு மாவட்டத்தில் கல்லுகட்டில் இருந்திருப்பேன். இப்போ கல்லு கட்டாமலே கல்லறை இருந்திருக்கும். இல்லையா? புரியுதா இல்லையா? சில நெருக்கடிகள், சில போராட்டங்கள் உன்னை அற்பமாக நினச்சி தூக்கி அவங்க வீசுவாங்க. இந்த சத்தியத்தை கணக்க கேளு. நீ ஓடாத, நீ அடங்கிரு. உன்னை ஓட வைப்பாங்க, உன்னை நெருக்கி வெளியே தள்ளுவாங்க. நீ போ, நீ சூழ்நிலை வரும். அப்போ விட்டுட்டு வா. எல்லாத்தையும் இழந்தாலும் உனக்கு பாரம்பரிய சொத்து, வீடு, ஆஸ்தி எல்லாத்தையும் குப்பையா தூக்கி தூர போடு. தந்தா வாங்கு, சண்டை போடாத. 1 சென்ட் 2 சென்ட்டுக்கு தான் சொல்றேன். உனக்கு 2 சென்ட் தரலனா 200 சென்ட் தருவார் கர்த்தர். கைகளை தட்டுங்க. அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு எங்கள் ஃபேமிலியில் சில ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. எனக்கும் பெற்றோர்களுக்கும் சில பிரச்சனைகள் வந்துச்சு. என்னுடைய தகப்பனார் சொன்னார், 1 சென்ட் இடம் தர மாட்டேன். அப்போ வீட்டில் எப்படி சமாதானப்படுத்துறது? எனக்கு அழைப்பு இருக்குது, தரிசனம் இருக்குது, ஆண்டவர் முன்ன நிற்கிறார். போராட்டத்து மேல் போராட்டம், அடித்து பிடிச்சு அப்படியே இருக்கிறோம். என்ன செய்வதுன்னு தெரியல. வருமானம் இல்லை, ஊழித்து ஃபுல் டைம் வந்தாச்சு. நெருக்கடி மேலே நெருக்கம். திடீர்னு ஒரு நாள் என் தகப்பனார் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போன நாள்னு சொன்னார். எதுக்குன்னு கேட்டேன். அது இந்த மேலே இந்த பாறை இவர்தான் பாறை, ஒரு குண்டு, 2 ஆயினி மரம், இங்கெல்லாம் ஒரு பய வர மாட்டான், பாம்பும் பல்லியும் தான், தவளையும் தான். இந்த இடத்த உனக்கு எழுதித்தாரேன், நீ கோயிலை நீ கட்டுனார். இல்லையா? போ, இன்னும் நிற்க இடத்துலேருந்து இந்த கேமரா இருக்க இடம் வரை 8 சென்ட் எங்கே வருமோ அந்த 8 சென்ட் என்னுடைய தகப்பனுடைய தனி சம்பாத்தியம். யார் தரமாட்டேன்னு சொன்னாங்களோ அவர்கிட்ட நான் சண்டைப்படல, அவராக வந்து எழுதி கொடுத்தாரு. கைகளை தட்டுங்க, இது ஊழியத்துக்கு. கடைசி காலம் தேவ சமூகத்திலிருந்து பைபிள் படி ஜெபித்து ஞானஸ்தானம் நான் தான் கொடுத்தேன் அவருக்கு. ஆண்டவர் இருந்து ஜெபக்குழுவில் போய் எனக்காக ஜெபிக்க வச்சு, வீட்டில் இருந்து ஜெபிக்க வச்சு 24 மணி நேரம் பைபிளை படிக்க வச்சு தான் கர்த்தருக்குள்ளே எடுத்துக்கொண்டாங்க. ஆண்டவர் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. சில நேரத்தில் அப்படிலாம் அற்பமாக நம்ம நினைக்கப்படுவோம். சில பிரச்சனைகள் வரும், குடும்பத்துக்குள்ளே வரும். ஆனால் ஒன்று, தேவன் அந்த இடத்துல நமக்கு தேவையான இரக்கங்களை காண்பிப்பார். அல்ல, இன்னைக்கு பாருங்க, எல்லாம் கர்த்தருக்கு தான் எப்படியெல்லாம் விசாலமாக்குறார். நான் கண்களை மூடினாலே அங்கங்கே வலதுபுறமும் இடதுபுறமாக தான் தெரியும் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு. ஆண்டவர் அப்படியே வெளிப்பாடுகளை கொடுப்பார், தரிசனங்களை கொடுப்பார். கூட்டமாய் பார்ப்பேன். ஜனங்களை அமர வைப்பதற்கு இடம் இருக்காது, ஊழியர்களை தங்க வைப்பதற்கு இடம் இருக்காது. அந்தந்த காட்சிகளை பார்ப்பேன், என் உடன் ஊழியர்களை பார்ப்பேன், பிரசங்கிப்பதை பார்ப்பேன், ஊழியர்கள் உருவாக்கப்படுகிறதை பார்க்கிறேன். இதெல்லாம் பார்க்கும்போது ஏற்ற காலம் கர்த்தர் இன்னும் ஒவ்வொரு பகுதியை எப்படி விசாலமாக்குவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அற்பமாய் எண்ணப்பட்ட குடும்பத்துக்குள்ளே அற்பமாய் எண்ணப்பட்ட ஊருங்க. சொந்த ஊரில் நிற்கிறேன், சொந்த தேசத்தில் நிற்கிறேன். என்னை மட்டுமா அப்படி நடத்துவார்? கர்த்தர் உங்களை நடத்த மாட்டாரா? அதனால் ஒன்றை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. அதான் யோசேப் சொல்கிறான். அதாவது நீங்கள் எனக்கு, அதாவது என்ன செய்தீங்கன்னா, நீங்கள் என்ன அனுப்பலப்பா, பயப்படாம வாங்க, கர்த்தர் என்ன முன்னால் அனுப்பிட்டாரு. அதில் ஒரு வசனத்தை கூட சொல்ல, இன்னும் 3 பாயிண்ட்டுக்கான நம்ம டைம் இல்லை. அந்த ஒரு பாயிண்ட் சொல்லி முடிக்கிறோம் பாருங்க. அந்த யோசேப்புடைய சரித்திரத்தில் கடைசியில் தம்பி ஆதியாகமம் 50 நேரம் வச்சு 15 வசனம் நினைக்கும். 15 ஆதியாகமம் 50 20 ஆதியாகமம் 50:20 தம்பி வாசி. 50:20 வாசி. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து ஆண்டவன் சொல்றான். தேவனோ பாருங்க எப்படி உயர்த்துறான் பாருங்களேன். நீங்க எனக்கு தீமை செய்தடா. ஆனா இது எப்ப நடக்கு தெரியுமா? அப்பா யாக்கோபு இறந்து சொந்த ஊர்ல அடக்கம் பண்ணிட்டு வந்தாச்சு. பின்ன எல்லாத்தையும் கூட்டு வரான். அப்பா பாடி அங்க கொண்டு போயாச்சு கானானுக்கு. வந்த பிறகு இவனுக்கு பின்ன பயம் பிடிக்குது. அப்போ சம்மதமாக போகுது. அப்பா செத்துட்டாரு, இந்த பையனை எழுப்பிட்டானங்கி. யோசிப்பு இப்போ சுய ரூபத்தை காட்ட தொடங்கிட்டான் பயம். அப்போ ஒரு ஆள் அனுப்பி,
என்னடான்னு அப்பதான் இவன் சொல்றான், நீங்களோ பயப்படாதீங்க, நீங்க அந்த வாசம் உன்னுடைய வாசி, நீங்கள் எனக்கு தீமை நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். கைகளை தட்டி அடுத்த வசனம் கூட வாசி சொல்றேன். அடுத்த வசனம் கூட தம்பி வாசி. ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று. அண்ணா, நான் உன்னை, என் அண்ணிய, என் அண்ணனுக்கு பிள்ளைகளை எல்லாருக்கும் சோறு போட வேண்டாம், என்னை வித்து போட்டியலடா, கவலைப்படாங்க, சந்தோஷம் பேச, குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேச. யோசேப்பில் இந்த பையில ஆறுதல் இல்லைனா, தம்பி கவலைப்படாதடா, சோறு போடியே, வா வீட்டுக்கு வாடே அப்படியா சொல்லியா, நீ கவலைப்படாதடா, தேவன் தீமையை நன்மையாய் முடிய பண்ணினார். நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளை ரோமர் 8 இருக்கு, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட அன்பு குரலுக்கு சகலமும் நன்மைக்கு நடக்கும். நீ கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு, ஞானஸ்தானம் எடுத்த பிறகு, அபிஷேகம் பெற்ற பிறகு, ஆண்டவரை குறித்த பயம் உங்களுக்குள்ளே வந்த பிறகு, எந்த தீமை நடந்தாலும் அந்த தீமை தான் நன்மையாக மாறும். கைகளை அந்த தீமை தான் நன்மையாய் மாறும். நம்முடைய ஆண்டவர் தீமையை நன்மையாய் முடிய பண்ணுவார். அதான் தேவன். எழுப்பி நிற்போமா, நம்ம மூல ஆண்டவர் மகிமைப்படும். இன்னைக்கு அர்ப்பணிச்சிருவோம். ஏசப்பா, இனி நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார், இனி நான் அல்ல, நீங்க என் மூலம் மகிமைப்படணும். சொல்லுங்க, இத்தனை காலமா எனக்கு பேரு புகழுன்னு ஓடிட்டேன், அதெல்லாம் இனி குப்பை, என் மூலம் நீங்க மகிமைப்படுங்க. ஏன் மகிமை, ஆண்டோட நாம மகிமைப்பட அனுமதிக்கும் போது நம்ம பேரு சீக்கிரம் நம்ம பேரை வரதான். அது எதிர்பார்க்கண்டா. பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும், அது வேற. ஆனா இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க இருக்கிற இடத்துல, என் மூலம் ஆண்டோட நாம மகிமைப்படட்டும். ஆண்டு சொன்னாரு, இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன். இன்னும் ஆண்டவர் கேட்கிறார், என் மூலம், என் குடும்பத்தின் மூலம், என் பிள்ளைகள் மூலம் ஏசப்பாடு நாம மகிமைப்படட்டும் என்று விரும்புறவங்க மட்டும் கை வைத்துங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு அடி பாடல் எல்லாரும் இணைந்து பாடுவோம். ஹல்லேலூயா. கைகளா சைத்து தீமை எல்லாம் நன்மையை மாறப்போகுது. நம்ம மூலம் தேவன் உயரப்போகிறார். சிறுமைப்பட்டு இருக்கிற இடத்தில், ஒடுக்கப்பட்ட இடத்தில், சாப்பாடு இருக்கிற இடத்தில், நிந்தனையா இருக்கிற இடத்தில் கர்த்தர் உயர்த்த போகிறார். ஒவ்வொன்றுக்கு ஒரு காலம் வச்சிருக்கார். பயப்படாதுங்க. ஆமென். அடிமையாயிருந்த யோசேப்பை நினைத்து பார்த்தார். நம்மை உயர்த்தி மகிழ்கிறோம். யோசேப்பை உயர்த்தினவர் நம்மை உயர்த்த மாட்டார். அருமை மகளே, அருமை மகனே, கர்த்தர் உன்னை உயர்த்த மாட்டார். உன் புலம்பல் ஆனந்த கழிப்பாய் சீக்கிரம் மாறும். துக்கத்தை சந்தோஷமா இயேசப்பா மாற்றுவார். நீ ஒடுக்கப்பட்ட இடத்துல நிமிர்ந்து நிற்ப, அநேகருக்கு நீ சாப்பாடு போடுவார். எல்லாரும் கைகளா அசைத்து உள்ளத்தில இருந்து ஓ சர்வ வல்லமை உள்ளவர் நம் ஆண்டவர். வானவனுக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதம் சொன்னவர். உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். அவருடைய பிள்ளைகளை அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். எல்லாரும் சொல்லுங்க, உமக்கு தான் மகிமை நாங்க தரப்போறேன். இனி எங்களுக்கு மகிமை வேண்டாம். எல்லாமே துதி காண மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு தான்ப்பா. உமக்கு மகிமை தருகின்றோம். எல்லாரும் கைகளை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவங்களோடு பேசினார்.